உன் துண்டை வச்சு துடைக்காத. வசந்த மாளிகை துண்டை எடுத்து அப்படி எட்ட வச்சுட்டேன் அப்படின்னா உன் ஹெட்செட் இல்லாமல் உட்காந்துக்கிற மாதிரி அதே பெரிய விஷயம். ஹெட்செட்டை எடுத்து ஓரம் கட்டு முதல்ல சாப்பாடு போட போகிறேன். காலைல எடுத்தான் உன் மூஞ்ச காட்டினா தான் பார்க்குறான்றாங்க எல்லாரும். நீ தான் இப்போ வந்து கதாநாயகன் ஆகிட்ட, சேனலினுடைய கதாநாயகன் ஆகிட்டு நீ தான். ஆமாம் உன்னை தான். ஆமாம் என்னது ஊருப்பட்ட ஊருப்பட்ட மக்களே இங்கே பாருங்க எவ்வளோ கேவலமாக எவ்வளோ நக்கலாக கேட்குறாரு. ஊருப்பட்ட வியூஸாக வருது உன்னுடைய வீடியோவுக்கு. என்ன பார்க்கறதுக்கு 50 பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வியூஸ் போகல அப்படின்றத வந்து அவர் ரொம்ப கேவலமாக சொல்கிறாரு. இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற வியூஸுக்கும் லைக்குக்கும் யூடியூப் அவர்களே இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற வியூஸில் எங்கள் மாமா அப்படியே மயக்கம் போட்டு ஊந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வியூஸ் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். நித்த நெல் சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய். மாமா பாட்டு நல்லாக்குதா? நித்த நெல் சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய். குரல்லாம் நல்லா இருக்காதுங்க. ஏதோ வந்து தோராயமாக பாடுவேன். நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, இந்த சட்டிக்கு அடியில் அதனால களவோடு இல்லையா, அதான் ஆடுது. இங்கே பாருங்கள் மீன் குழம்பு, சுவையான மீன் குழம்பு இன்னைக்கு. இது என்ன மீன்? என்ன மீன் மாமா? சபாஷ். அப்படி ஒரு மீன் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அவர் தான் வாங்கிட்டு வந்தார். பாறை மீன் மாரி இருக்குன்றாரு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டுக்கு டிஃபன் கிடையாதுங்க. ஏன்னா எங்கள் மாமா வந்து மதியம் மீன் குழம்பு சாப்பிட்ல, அதனால் அவருக்கு சாதம் கேட்டார். அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே சாதம் தான் நைட்டுக்கு. இந்தா சாப்பிடு மாமா. மக்களே இந்த வீடியோவுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் மாமா கேவலமாக நினைக்கிற மாதிரி வியூஸை குறைச்சி விட்ரு போகிறீங்க. லைக் போட மாட்டீங்க, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய வீடியோவுக்கு யாருமே லைக் போட மாட்டீங்க. லைக் போடனாலும் பரவாயில்ல, வீடியோவாவது பாருங்கள். என்ன சொல்லிருக்கிறேன் வீடியோவுக்கு பார்த்தா உனக்கு பரபரன்னு ஊருமா. லைக்கை போடுங்க மக்களே.